ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் கோவிலில் உற்சவமான அதோட விசேஷம் தான் நான் போட்டிருக்கேன் வீடியோலாம். ஸோ பாருங்கள், கொடியேற போது நாளைக்கு தான் கொடி ஏறும். இன்றைக்கி கோவில் உற்சவமான ஸோ இன்றைக்கி ஒன்றா உற்சவன்றதுனால நான் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பேர் அன்னதானத்துக்கு வேண்டி எண்ணெய், காய்கறி, கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, இது இங்கே கும்பளைங்கான்னு சொல்லுவாங்க. சரியா, கும்பளைங்கான்னு சொல்கிற ஒரு காயான்னு நிறைய பேர் அரிசி ஒவ்வொருத்தர வகையாயிட்டு வேண்டுதல் வச்சு அரிசி காய்கறி எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு போவாங்க. இதை பத்தாததுக்கு நிறைய பேர் காணிக்கை பண்ணுவாங்க, நிறைய பேர் டொனேஷன் கொடுப்பாங்க. ஸோ கோவில் அடைச்சிருக்கு, அதனால தான் நான் கோவில் உள்ளே போய் எடுக்க முடியல, வெளியில் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது ஒன்றா உற்சவமான ஓகேவா, ஒன்றா உற்சவத்தின் விசேஷமான இது ஃபுல்லாக மரத்துலலாம் லைட்டான ஈவினிங் வந்தால் பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப பிரகாசமாக சுற்றியும் அவ்வளோ வெளிச்சமாக அந்த லைட்டுங்கெல்லாம் பார்க்க தானே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாப்பாடு இன்றைக்கி அன்னதானம் இருக்குது. ஸோ அதுக்கு வேண்டிய ஒரு ஸ்டேஜ் ஆனது, ஸ்டேஜில் மைக் போட்டு பேசுவாங்க. பக்கத்தில் இருக்கிறது தம்புரான்னு சொன்னால் இங்கே தம்புரான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் நம்ம என்ன சொல்லுவோம், காவல் தெய்வம்னு சொல்லுவாங்கள்ல, அது ஓகேவா. சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற டேபிளான இந்த இடம் ஃபுல்லாக டேபிளும் சேரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. லைனில் ஆளுங்கள்லாம் நிற்கிறாங்க. நாங்களும் இதில் தான் வாங்கி சாப்பிட்டோம். நான், என் மாமியார், என் பையன் எல்லாருமே இருக்கோம். ஸோ பாருங்களேன் எவ்வளோ பேர் எவ்வளோ அழகாக பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு அப்போவே உங்களுக்கும் தெரியும். அது நிறைய பேர் குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ஊரே வரும். ஒரு 10 நாளைக்கு இந்த உற்சவம்னு சொல்லும்போது அன்னதானம் இருக்கும். 10 நாள் இந்த கோவில், இது பழமையான கோவில், எத்தனையோ வருஷ பழக்கம் உள்ள ஒரு கோவிலான. ஸோ அதை கொஞ்சம் புதிய பணியெல்லாம் பண்ணி இப்போ எடுத்திருக்காங்க. அந்த வேலையெல்லாம் பாடுபாடெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், தட்டில் தான் தராங்க. தட்டு நம்ம வாங்கிட்டு போயிட்டு நம்மளே வச்சு சாப்பிட்றது. ஊறுகாய், இது நார்த்தங்காய் ஊறுகாய் ஓகேவா, நார்த்தங்காய் ஊறுகாய், அப்புறம் சலாடு, அப்புறம் பொரியல், அப்புறம் அவியல். இது நம்ம ஊரில் சக்கரை பொங்கல் சொல்லுவாங்க. இங்கே இதை கடும் பாயசம்னு சொல்லுவாங்க. கடும் பாயசம் ஓகேவா, இந்த ஊரில் இதை கடும் பாயசம்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறமா சாப்பாடு, இது சம்பாரி சாப்பாடுன்னு இங்கே சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கார அரிசி சாம்பார், நல்லா காய்ச்சினா தண்ணி தான் குடிக்கிறதுக்கு கொடுக்கறதும், சூடு தண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா, நம்ம வாங்கிட்டு போயிட்டு நமக்கு டேபிள் இடங்கள்லாம் பார்த்து நம்மளே உட்காந்து சாப்பிட்றது தான். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளே வாஷ் பண்ணியும் கொடுக்கணும். ஓகேவா, நம்ம சாப்பிட்ற தட்டை நம்ம வாஷ் பண்ணி, நம்ம கிளாஸையும் தட்டு நம்ம வாஷ் பண்ணி, அங்கே பைப்பு தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கும், அங்கே கொண்டு போய் நம்ம கழுவி அங்கே இருக்கிற ஆளுங்க கையில் கொடுத்தா திருப்பி அவங்க அதை சுடு தண்ணிக்குள்ளே போட்டு கழுவி வாஷ் பண்ணி தருவாங்க. ரெண்டாவதுக்கு சாப்பாடும் பாயசம், ரசம், மோரெல்லாம் இங்கே கொடுக்குறாங்க. அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த பாருங்கள், ரெண்டாவது கொடுக்கறது இதெல்லாம் சாதம், ரசம், அடைப்பாயசமானது ஓகேவா, அடைப்பாயசமான கொடுக்குறாங்க. அதை பாருங்கள், அடை ஓகேவா. அடைனும்போது நம்ம ஒரு என் பையன் நானும் சாப்பிட்றதுக்கு வேண்டி வாங்கி வச்சுருக்கோம். ஓகேவா, இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ, இதெல்லாம் இந்த 10 நாளுன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமான இந்த 10 நாளும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது. கோவிலில் இறங்கி எவ்வளோ பேர் இதில் பாகுபாடே பார்க்காம எல்லாருமே வாங்கி அந்த கோவிலில் உட்காந்து சாப்பிட்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் தானே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு கமெண்ட்டு பண்ணுங்கள்.